என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா ஓப்பனில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா BC 80 அப்படின்ற நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது கரெக்டாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த BC 80 அப்படின்ற நம்பரை கரெக்டாக கேமில் முடிச்சிருந்தான், ஓகேங்களா? அதில் பார்த்திங்கன்னா நம்ம 980 அப்படின்ற நம்பர் தான் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 280 அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இன்றைக்கி மேலே கேமை முடிச்சிருந்தான். இந்த BC 80 நம்ம எதுக்காக கொடுத்துருந்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்குங்களா? ஏன்னா நம்ம கொடுத்து கரெக்டாக ஒரு 6-7 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பேட்டர்ன். ஏன்னா மேக்ஸிமம் கேமை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், எப்பயுமே ஃபாலோயிங் அப்படின்ற நம்பர் பெஸ்ட்டு. ஏன்னா இருக்கிற 1000 நம்பரில் 100 BCயில் இன்றைக்கி இது தான் வரும், இன்றைக்கி இது தான் வரும் அப்படின்லாம் யாராலையுமே கேம் எடுக்கவே முடியாது. ஆனால் இந்த கேம் எப்படி விளாட்றான் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம நம்பர் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக இதில் வின்னிங் அடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம், இந்த மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பருமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே அடிச்சிருந்தான். நிறையா பேட்டர்ன் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நம்பருக்கு மேலே ஒரு நல்ல ரூட் அடிச்சிருந்தான். அதில் அந்த BC 80 ஒன்று. லாஸ்ட் டைமாக நமக்கு B போர்டு 8 வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 89 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருந்தான். அடுத்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 85 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருந்தான், ஓகேங்களா? இப்போ இந்த 89க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி கரெக்டாக 84 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். கண்டிப்பாக இந்த 85க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 80 அப்படின்ற நம்பர் BC வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? ஆனால் அவன் அடுத்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா B போர்டு 8 வச்சு ஒரு 83 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு கடைசியாக அடுத்த 8 பார்த்திங்கன்னா கரெக்டாக 80ன்னு சொல்லி இன்றைக்கி அந்த 280 அப்படின்னு சொல்லி சூப்பராகவே கேமை முடிச்சிட்டான், ஓகேங்களா? அதேமாரி ABயில் நம்ம ஒரு 98 வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா 983 988 அடுத்து பார்த்திங்கன்னா 900 சம்திங் ஒரு நம்பர் ஒன்று 985 மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 980 அப்படின்ற நம்பரே கேமில் ஆடுவான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதேமாரி அதில் ஆப்போசிட்டில் கரெக்டாக நமக்கு AB 98 கொஞ்சம் நல்லாவே இருந்தது, ஓகேங்களா? ஆனால் கரெக்டாக பார்த்திங்கன்னா 280 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சுதான். இந்த 280க்குமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதத்தில் பாருங்கள் கரெக்டாக BCயில் ஒரு 20 அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தான். அடுத்து ABயில் ஒரு 20, கரெக்டாக AC 20. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருப்போம் கரெக்டாக ஒரு சில நம்பர் பார்த்திங்கன்னா 5 நாள்லாம் கேப், AB BCயில் 8 நாள்லாம் கேப். அப்படி இல்லைனா அந்த நம்பர் எப்பயுமே டபுளாக அடிப்பான் அப்படின்னு சொல்லுவோம். டபுள் ஒரு 10 நாள்லாம் 5 நாள் கேப்பில், ஒரு 8 நாள்லாம் 4 நாள் கேப்பில் அந்த மாதிரி அடிப்பான்னு சொல்லியிருப்போம். இங்கே நல்லா பாருங்கள், BC 20 எடுத்து கண்டிப்பாக 1 2 3 4 5 6 நாள் விட்டு கரெக்டாக ABயில் ஒரு 20, அதுலேருந்து கரெக்டாக 3 நாள் விட்டு ACயில் ஒரு 20 அப்படின்னு சொல்லி 280 அப்படின்னு சொல்லி சூப்பராகவே முடிச்சிட்டான், ஓகேங்களா? இப்போ அடுத்த ஃபாலோயிங் நம்பர் ஒரு விஷயம் இதே மாதிரி நல்லா இருக்குது, ஒரு நல்ல ரூட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம், ஓகேங்களா? அதேமாதிரி இந்த மாதத்தில் சில பேட்டர்ன்லாம் சூப்பராகவே கேமை முடிச்சேன். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேம்லாம் அடிப்பானான்னு கூட தெரியாது, அந்த மாதிரிலாம் முடிச்சிருந்தான். ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதம் B போர்டு 9 வச்சு 92 96 94 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம், ஓகேங்களா? BCயில் பாருங்கள் ஒரு 92, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 96, ஒரு 94. இங்கே என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஒரு 96க்கு ஒரு 91ன்னு சொல்லிட்டு கேம் முடிச்சான். அடுத்து 94க்கு பார்த்திங்கன்னா ஒரு 99 அப்படின்னு சொல்லி முடிச்சான். இந்த 92க்கு ஒரு 97 அப்படின்னு கேம் முடிக்கணும். கரெக்டாக BCயில் ஒரு 97 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான், ஓகேங்களா? இது ஒரு ஃபஸ்ட்டு ரூட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அதேமாரி இந்த 9 வச்சு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கேம் ஒன்று வச்சுருப்பான், ஓகேங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 4 வச்சு பார்த்திங்கன்னா ஒரு BC 94க்கு கரெக்டாக ஒரு 99ன்னு முடிச்சிருப்பான். அடுத்து ஒரு 84க்கு ஒரு 89 அப்படின்னு சொல்லி மேலேயே முடிச்சிருப்பான். BCயில் ஒரு 44 அப்படின்ற நம்பருக்கு கண்டிப்பாக ஒரு 49 அப்படின்ற நம்பர் அடிக்கணும். அதையுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக 49 அப்படின்ற நம்பருமே கேமில் முடிச்சான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாலோயிங்கில் நம்ம ஜாயினில் 349 அப்படின்ற நம்பரே ஃபாலோயிங் கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? அதில் கரெக்டாக பார்த்திங்கன்னா 349 வந்திருந்தது. எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு பேட்டர்ன். நீங்கள் இன்னமும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீக்லி சார்ட்டு கூட ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த பழைய சார்ட்டெலாம் இன்னும் வச்சு கேம் பார்க்குறேன். ஆனால் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நல்லா கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதில் இன்னமும் பார்த்திங்கன்னா நிறையா ரூட் இந்த மாதத்தில் சூப்பராகவே முடிச்சிருந்தான், ஓகேங்களா? அதேமாரி லாஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா முந்தானத்து பார்த்திங்கன்னா நமக்கு BC 53 தான் வரும் அப்படின்ற நம்பருமே ஜாயினில் கொடுத்தேன். ஏன்னா நம்ம கடைசியாக B போர்டு 5 வச்சு கரெக்டாக BC 55ன்னு வச்சுருந்தான். அதுக்கு அடுத்து BC 53 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருப்பான், ஓகேங்களா? B போர்டு 5 வச்சு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. இங்கே 55 கரெக்டாக 54ன்னு முடிச்சிருந்தான். அடுத்து B போர்டு 5 ஓப்பன் பண்ணுறான் அப்படின்னா 53 அப்படின்ற நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதுக்குமே பார்த்திங்கன்னா 2-3 விஷயத்தில் கரெக்டாகவே கேமை மூவ் பண்ணியிருந்தான், ஓகேங்களா? இந்த மாதத்தில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறையா நம்பர் அதேமாரி BCயில் 75 கண்டிப்பாக அடிச்சிருவான்னு சொல்லியிருந்தான். அந்த 75
ரேஞ்சு தெரியுங்களா? லாஸ்ட் டைமாக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அந்த நம்பருக்கு நமக்கு இந்த 8 வச்சு அடிக்கிற நம்பர் இங்கே பாருங்கள் 825ன்னு அடிச்சிருப்பான். அதுக்கடுத்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா 805 ஓகேங்களா? இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க 825. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 805ன்னு அடிப்பான். இது நடுவில் பாருங்கள் அப்படி 815ன்னு சொல்லிட்டு ஒரு கேப் நம்பர் இருக்கும். அதை என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அழகாக வந்து 815 அப்படின்னு சொல்லி அடுத்த மாதம் கேமை முடித்தான் ஓகேங்களா? இந்த 8 வச்சு ஏசி 85. அதுக்கடுத்து என்ன பண்ணுறான்னு கேளுங்க இங்கே 865 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஒன்று வச்சுதான். அதுலேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 நாள் கேப் விட்டு 885 ஓகேங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க 825க்கும் 805க்கும் நடுவில் 815ன்னு இருக்குது. அப்போ 865க்கும் 885க்கும் அதே 7 நாள் கேப் வந்து பார்த்திங்கன்னா 875 அப்படின்னு சொல்லி ஒரு தரமான ஒரு கேமை கரெக்டாக முடிச்சிருப்பான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் முன்ன பின்ன வரும். எதுனா 825க்கும் 805க்கும் நடுவில் 815க்கு ஒரு 2 நாள் முன்ன பின்ன வரும். ஆனால் இங்கே 865க்கும் 885க்கும் நடுவில் 875 அப்படின்ற நம்பரை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 7 நாளில் கேமை முடிச்சிருப்பான். மேக்ஸிமம் கேம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாதத்துக்கான விஷயத்தை கொஞ்சம் ஒரு 2 மாதத்தில் மேக்ஸிமம் எடுத்து நிறைய நம்பரை அழகாகவே கேமை முடிக்கலாம். முதல்ல அந்த கேம் நம்ம எப்படி விளாட்றான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்து நம்ம ஏனோதானமும் நம்ம நம்பர் ப்ளே பண்ணுறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது ஓகேங்களா? இன்றைக்கி கூட இந்த ஏசி 20 அடிச்சா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஓகேங்களா? அதேமாதிரி பிசி 80 அடிச்சானா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எந்த நம்பருமே அவன் கேஷுவலாகவும் அடிக்கல. இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாலும் இல்லை ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒரு சில நம்பரை வந்து அடித்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ஒரு சில நம்பர் வரதுக்கு முன்னாடி பார்க்கலாம். அந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்ம பண்ண முடியும் ஓகேங்களா? இப்போ இந்த 80 அப்படின்ற நம்பரை நான் அவங்களுக்கு எப்படி கொஞ்சம் முன்கூட்டியே கொடுத்தனோ அதே மாதிரி இன்னொரு நம்பர் கரெக்டாக வந்து நிற்கிது. அந்த பேட்டர்னை பாருங்கள். அதை தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்த 8 வச்சு சொன்னதுக்கெலாம் ஒரு காரணம் இருக்குது. அடுத்த கெஸ்ஸிங் சொல்லும்போது அதை அது கூட மேட்ச் பண்ணி மிங்கிள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? இப்போ நல்லா பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 89 மறுபடியும் சொல்லிடுறேன் ஒரு விஷயத்தை பாருங்கள். அப்போ தான் அந்த கெஸ்ஸிங் கிடைக்கும். பிசியில் 89 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 85 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 89க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 84 இந்த 85க்கு ஒரு 80 வரும்னு சொன்னேன். ஆனால் அவன் 83ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் அடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 80 அப்படின்னு சொல்லி இன்றைக்கே அந்த கேமை முடிச்சிட்டான் ஓகேங்களா? அப்போ நமக்கு அடிக்க வேண்டிய நம்பர் என்ன நம்பர்னால் அந்த 4 நம்பர் கேமை வந்து அவ்வளோ டீசெண்டாக முறையாக முடிச்சிருப்பான். அதேமாதிரி இன்னொரு விஷயத்தை பாருங்கள். நமக்கு வந்து பிசி இந்த மாதம் 4 வச்சு 94 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான் ஓகேங்களா? சி போர்டு 4 வச்சு பிசியில் வந்து 94 அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 84 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான் ஓகேங்களா? ஏன்னா மாதத்தில் அதுவும் பிசி டார்கெட் வச்சு ஒரு 4 நம்பர் இல்லை 3 நம்பர் அடிக்கிறான் அப்படின்னா அந்த கேமை கம்பல்சரி கேமில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 70-80% கேமில் கம்பல்சரி முடிச்சிடறான் ஓகேங்களா? அதனால தான் இந்த ஃபாலோயிங் நம்பர் ஏன்னா இருக்கிறது ஒன்று ஒரு 5-6 நாள் தான் மேக்ஸிமம் அதிகபட்சமாக ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ளே இந்த பிசி வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஓகேங்களா? அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன் 80 கண்டிப்பாக நீங்கள் வரல அப்படின்னா கண்டிப்பாக 80 பிசியில் அடிச்சிடுவான். தாராளமாக ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிங்கன்னு தெரியல. சப்போஸ் ஒரு வேளை ஃபாலோ பண்ணி யாராவது வின் பண்ணிடலாம் ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க ஓகேங்களா? இப்போ அதேமாதிரி சி போர்டு 4 வச்சு இங்கே பிசி 94 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி 84 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருப்பான் ஓகேங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். சி போர்டு 4 வச்சு ஒரே நிமிஷங்க. சி போர்டு 4 வச்சிங்க பாருங்கள். பிசியில் கரெக்டாக ஒரு 94 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அடுத்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி சி போர்டு காமன் பி போர்டு 44 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான் ஓகேங்களா? அடுத்து பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 84ன்னு அடிச்சான். இப்போ இந்த 84க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமில் ஒரு 34ன்னு அடிக்கணும். அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா புதுசாக கேமில் ஒரு 64 அப்படின்னு சொல்லி ஒரு கேம் எடுத்துகிட்டு வந்திருக்கான் ஓகேங்களா? இப்போ அந்த நான் சொல்லியிருந்தேன் 89க்கு 84 85க்கு 80 ஆனால் ஒரு 83 அடிச்சுட்டு எப்படி 80ன்னு அடிச்சானோ அதேமாதிரி இங்கே நல்லா பாருங்கள் ஒரு 94க்கு ஒரு 44 அடிச்சிட்டான். அப்போ 84 கேமில் ஒரு 34ன்னு அடிக்கணும். ஆனால் 34 அடிக்காமல் 64ன்னு அடிச்சிருக்கான். இப்போ அடுத்து வருது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிசியில் 4 அப்படின்னு வருதுன்னா சி போர்டு பிசி 34 அப்படின்ற நம்பர் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஓகேங்களா? அது நாளைக்கு கூட வரலாம், இல்லை 2 நாள் கழிச்சு கூட வரலாம், இல்லை 3 நாள் கழிச்சு கூட வரலாம். ஆனால் என்றைக்கு வேணால் வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங்க்கு ரொம்ப பெஸ்ட்டு. அதுவும் நாளைக்கு கேமில் ஆடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா? அதனால தான் நாளையிலேருந்து அது தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் ஓகேங்களா? பிசி 34 அதேமாதிரி இன்னொரு விஷயம் சி போர்டு 4 இப்போ 34ன்னு வந்தால் ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் தான் இதில் வரும் ஓகேங்களா? இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த 815 805 825 865 875 885 எப்படி எல்லாமே கேப் நம்பர் ஆச்சானோ நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 4 வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி கரெக்டாக பாருங்கள் போன மாதம் 024 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான் ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 044ன்னு சொல்லிட்டு அதே மாதத்தில் ஒரு நம்பர் அடிச்சிருக்கான் ஓகேங்களா? இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க 024 044 அங்கே அடிச்சிருந்தால 825 815 நடுவில் 805 நடுவில் 815 அதேமாதிரி 800 இங்கே நான் 800
865 885 நடுவில் 875 அதேமாரி இங்கே 024 ஒரு 044 வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக இதனோட கேப்பில் இருக்கிற 034 அப்படின்ற நம்பரை தான் எடுத்து அவன் கேமில் ஆட போகிறான். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் BC 34 அப்படி வருதுன்னா அதிகபட்சமாக 034 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதத்தில் நமக்கு ஆல்ரெடி ஒரு ஏபியில் ஒரு 34 அப்படின்னு சொல்லி ஒரு கேமை அழகாக அடித்து வச்சுருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் பிசியில் ஒரு 34 வரணும். அப்படி 34ன்னு வருதுன்னா 034 அப்படின்ற நம்பரை தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நாளைக்கு வரதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது வீக்லியில் பொறுத்த வரைக்கும். சப்போஸ் நாளைக்கு வரல அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை ஒரு 4 நாள் இல்லை ஒரு 5 நாள் தாராளமாக இந்த நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த 80 நிறைய பேர் கோட்டை விட்டுருப்பீங்க. ஏன்னா அந்த 83 அடிச்சிட்டான் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் பேர் விட்டுருப்பீங்க. ஆனால் ஒரு சில ஆளுக்கு தெரியும் ஒரு நம்பர் அவன் இறங்கினா மட்டும்தான் அடுத்த நம்பர் கேமில் எடுத்து அடிப்பான். ஒரு சில நாசம் வந்து நமக்கு ஈஸியாகவே கேமை முடிச்சிடுவான். நீங்கள் போன மாதம்லாம் நம்ம சொல்லி அந்த வீடியோ நான் போடும்போதே போன மாதம் சொல்லி தான் உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா சீபோர்டு 5 வச்சு 35ன்னு வச்சுருப்பான். கரெக்டாக ஒரு 65. ஓகேங்களா? 35க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 85. இந்த 65க்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசியில் 15ன்னு முடிச்சிருப்பான். ஸ்டார்ட்டாக 4 நம்பர் தான் சீபோர்டு 5 வச்சு வேறு எந்த நம்பருமே இல்லை அழகாக கேமை முடிச்சிருப்பான். ஓகேங்களா? இங்கே அதேமாதிரி தான். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 4ன்னு வச்சதால் இப்போ அந்த 3ன்னு வச்சதால் நிறைய பேர் அந்த 80 விட்டுருப்பான். ஆனால் அந்த 34 மேக்ஸிமம் கொஞ்சம் விட்டுறாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணி அது உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் ஒரு டிக்கெட்டோ இல்லை 2 டிக்கெட்டோ 3 டிக்கெட்டோ அதை எப்படி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? அதிகபட்சமாக நான் சொன்ன மாதிரி 034 அப்படின்ற நம்பர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டான நம்பர். ஓகே, ஃபாலோயிங்கில் பொறுத்த வரைக்கும் BC 34 அப்படி 34 அப்படின்னு வருதுன்னா கண்டிப்பாக 034 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.